வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது பாரம்பரியமான உளுந்தங்களி. உளுந்தங்களி பார்த்திங்கன்னா இதில் உளுந்து, கருப்பட்டி, நல்லெண்ணெய், பூண்டு இதெல்லாம் சேர்க்கறதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது. எல்லாருமே சாப்பிடலாம். குறிப்பாக பார்த்திங்கன்னா முதுகு வலி, இடுப்பு வலி, எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு ரொம்ப நல்லது. உளுந்தங்களி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்ப்போம். கருப்பு உளுந்து 200 கிராம், கருப்பட்டி 300 கிராம், நல்லெண்ணெய் 100 மில்லி, பச்சரிசி 50 கிராம், பூண்டு 1, சீரகம் அரை டீஸ்பூன். இப்போது நம்ம எப்படி செய்யலான்னு பார்ப்போம். உளுந்தங்களி செய்கிறதுக்கு கருப்பு உளுந்து, பச்சரிசி இந்த ரெண்டையுமே நல்லா வெயிலில் காய வச்சுட்டு அதை நல்லா மிக்சியில் ரவை பக்குவத்தில் அரைச்சிக்கிடணும். அதில் நம்ம தண்ணி சேர்க்கக்கூடாது. உளுந்தங்களி பார்த்திங்கன்னா நம்ம மண் பாத்திரத்தில் செய்ய போகிறோம். மண் பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணீர் நல்லா சூடானதும் கருப்பட்டி சேர்த்துக்கிடுவோம். இப்போ கருப்பட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். லைட்டாக உப்பு சேர்த்துக்கிடுவோம். இப்போ ஸ்வீட்லாம் செய்கிறதா இருந்தால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கணும். அப்படின்னா அதனுடைய டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இனி நல்லா கொதித்ததும் அதில் நம்ம உளுந்த மாவையும் பச்சரிசி மாவையும் நம்ம சேர்த்துக்கலாம். அதை கட்டி விழாமல் நல்லா மிக்ஸ் பண்ணணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் உளுந்த மாவையும் பச்சரிசி மாவையும் தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். கட்டி விழாது. இனி பூண்டு, சீரகம் சேர்த்துக்கலாம். நல்லா வேகட்டும். இந்த டைமில் நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். உளுந்தங்களி பார்த்திங்கன்னா பெண்களுக்கு ரொம்ப நல்லது. ஏஜ் அட்டன் பண்ணவங்களுக்கும் சரி, குழந்த பிறந்தவங்களுக்கும் சரி இந்த களி செஞ்சு கொடுப்பாங்க. ரொம்ப நல்லது. இப்போ நமக்கு உளுந்தங்களி ரெடி. இந்த உளுந்தங்களியில் நம்ம கருப்பட்டி, உளுந்து, நல்லெண்ணெய் இதெல்லாம் சேர்க்கறதுனால அதனுடைய டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.